உபாகமம் 2:7 நாம் வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். நீ செய்யக்கூடிய உன் கையின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். உனக்கு ஒண்ணுமே குறைவுபடல அப்படின்னு நீ வாயை திறந்து சொல்லு. பாதை எப்படிப்பட்ட பாதை சொல்லுங்க? வனாந்தர பாதை. வனாந்தரத்துல அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை அங்கு கிடையாது. அவஸ்தைகள் நிறைந்த பாதைகள் தான், சங்கடங்கள் நிறைந்த பாதைகள் தான். ஆனா என்ன நடந்தது? அந்த பாதையில் நடந்த அவருடைய கால்கள் வலிக்கவே இல்லையா? அந்த பாதையில் நடந்த அவர்களுடைய கால்களில் இருந்த பாதரட்சை செப்பல் கூட தேய்ந்து போகவில்லையாம். அந்த பாதையில் நடந்த அவர்களுடைய உடுப்பு கூட அழுக்காகவில்லையாம். அந்த பாதையில் நடந்த அவர்களுக்கு வேதனையோ வியாதியோ வருத்தமே வரவில்லையாம். அந்த பாதையில் எத்தனையோ துஷ்ட மிருகங்கள் விலங்குகள் எல்லாம் இருந்திருக்கிறது, ஒன்று கூட அவர்களை சேதப்படுத்தவே இல்லையாம். பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் படைத்த தேவனை அவர்களோடு கூடவே இருந்து நடந்து கடந்து வந்ததனால உனக்கு ஒரு நன்றி நிறைந்த ஒரு இருதயம் வேணும். நீ வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் சொல்லு, எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஏல் ஈரே என்னோடு இருக்கிறார், என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் என்னோடு இருந்திருக்கிறார், எனக்கு அவர் போதுமானவராய் இருந்திருக்கிறார் என்று உன் வாயை திறந்து சொல்லு. இன்னைக்கு அபாரமான ஒரு ரகசியம், உங்க வெற்றி வாழ்க்கைக்கு அபாரமான ரகசியம். எனக்கு ஒரு குறைவும் இல்லைங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சும்மாலாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு குறைவும் இல்லைங்க. அது சொல்ற மூஞ்சி கூட பாருங்களேன், குறைவோட தான் சொல்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. எனக்கு என்னங்க குறை? ராஜா மாதிரி என் தெய்வம் என் கூட இருக்கிறாரு, எனக்கு என்னங்க குறை? அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீங்க அதை சொல்லணும், அவர் அதை கேட்கணும்னு ஆசைப்படுறார். அல்லேலூயா. கஷ்டமான ஒரு பாதை தான், ஆனா கர்த்தர் கைவிடவே இல்லையே. காசு பெருசா இல்லதான், ஆனால் ஆண்டவர் பட்னி போடவில்லையே. பெருசா சொல்றதுக்கு அரண்மனை மாதிரி வீடு இல்லாம இருக்கலாம், ஆனால் நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுத்திருக்கிறாரே. பெரிய சொகுசான வாகனங்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா உடலை நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. மற்றதையெல்லாம் நிறைவாய் அருள வல்லவராய் இருக்கிறார். ஆனா நான் நினைக்கணும், இன்னைக்கு நாம் பெற்றிருப்பதே அதிகம்தான், இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதே அதிகம்தான். இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் மேன்மையானதுதான். சற்று கவனித்து பாருங்கள். தேவன் அனுதினமும் நன்றாய் உடுத்துவதற்கு உடுப்புகளை கொடுத்திருக்கிறாரே, உண்ண உணவு கொடுத்திருக்கிறாரே, எனக்கு நன்றாய் சுவாசிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறாரே. இந்த நேரத்துல நான் சொல்லட்டுமா, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துகிட்டே சலிப்போட இருக்கீங்க. ஆனா நான் உண்மையை சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு நிறைய பேர் 2 லட்சம் பேர் ஆசையா இருக்கிறாங்க. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க என்னடா வாழ்க்கைன்னு சலிப்போட வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, ஆனா அதை சொல்ல மாட்டீங்க. அந்த ஓரத்துல இருக்கும், என்னடா புருஷன், என்னடா பிள்ளைங்க, என்னடா வீடு, என்ன அது இல்லையே, இப்படி ஒரு சின்ன சலிப்போட வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஒரு உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு 2 லட்சம் பேர் ஆசையை காத்துட்டு இருக்காங்க. அது 2 லட்சம் பேர் காத்துட்டு இருக்காங்க. சொல்றேன்,
ஒவ்வொரு நாளும் உலகளாவிய விதத்திலே கணக்கெடுப்பு எடுத்து சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் 2 லட்சம் பேர் உலகத்துல சாவுறாங்களாம். ஒரு புள்ளி விவரம், துல்லியமா சொல்ல முடியல, ஒரு புள்ளி விவரம். எத்தனை பேர் சாகுறாங்களாம் ஒவ்வொரு நாளும்? 2 லட்சம் பேர். அந்த 2 லட்சம் பேர் கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்னங்க வேணும், கார் வேணுமா, பங்களா வேணுமா, காசு வேணுமா, பணம் வேணுமான்னு கேட்டா அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க? உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க வாழ்ற ஆயுட்காலமா வாழ்க்கை எனக்கு வேணும்னுவாங்க. சொல்வாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்ப நீங்க ஒரு நாள் கண் விழித்து பார்த்து நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற 2 லட்சம் பேரை பார்க்கிலும் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுவே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? நமக்கு அந்த மன ரம்மியம் மட்டும் வந்துடுச்சுன்னா, அதுக்கு தான் ஆண்டவர் அதை சொல்றாரு. அல்லேலூயா. ஆமா, பாதை வனந்தரன்னு பார்க்காத, பக்கத்துல நான் பத்திரமா உன் கூட இருக்கிறேன், அதை பாரு. அவன் பறிக்கிறான், இவன் பறிக்கிறான், இவன் இப்படி பண்றானே பேசிக்கிட்டு இருக்கே, நான் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வாதம் பண்றேனே, அதை பாரு. இவன் இப்படி செய்யறான், அவன் இப்படி செய்யறான்னு யோசிக்கிறியே, நான் உன் ஜீவனை அருமையா பாதுகாத்து, உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என் சித்தம் இல்லாம கீழே விழாதபடிக்கு, உன் நிழல கூட எந்த பேயும் பிசாசும் தொடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையும் ஜீவனையும் கொடுத்து காத்து வருகிறேனே, என் இரக்கத்தை நினைச்சு பாரு. அது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தங்கத்தை விட்டு தகரத்தை தேடாத. அனுதினமும் நான் உன்னை ஆசீர்வாதம் நடத்திட்டு இருக்கிறேனே, அதை எண்ணி பாரு. நான் உண்மையா சொல்றேன், இன்றைய தேதியை போட்டு உங்க பேச்சு வாக்க மாத்துங்க. இன்னிலிருந்து நான் வாயின் வார்த்தை எப்படிதான் இருக்க போகுது? ஒரு குறையும் இல்லைங்க. அல்லேலூயா. ஆமா, டாக்டர்கிட்ட போய் அதை சொல்றாதீங்க. டாக்டர் என்னம்மா வந்திருக்கேம்மா, என்னம்மா? ஒன்றும் இல்லை டாக்டர், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு நீங்களும் முதல்ல சொல்லுங்க, எனக்கு என்ன குறை? கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, ஜீவனோட வச்சிருக்கிறாரு, ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு, பலத்தோட வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைய நாளில் மரிக்கக்கூடிய, ஏன் பயமா இருக்கா சொல்றதுக்கு? சொல்லுங்க, இன்றைய நாளில் மரிக்கக்கூடிய 2 லட்சம் பேரை பார்க்கிலும் நாங்கள் பாக்கியவான்கள் தான். வேற என்ன வேணும்ன்றீங்க? இயலாமையில், முடியாமையில், விபத்தில், விபரீதத்தில், மரண படுக்கையில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நான் உங்களை குறைவானவே நான் சொல்லல, அவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், அனுதாபப்படுகிறேன், ஜெபம் பண்றேன். ஆனா நீங்க உணரணுன்றதுக்காக நான் சொல்றேன், இப்படிப்பட்டவர்களை பார்க்கலும் நீங்கள் பாக்கியவான்கள் தான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். பக்கத்துல பார்த்துக்கங்க, நல்லா சாப்பிட முடியுதா உங்களால? டைஜஷன், ஜீர்ணிக்கக்கூடிய உறுப்புகளை நல்லா வேலை செய்தா? பார்த்தா தெரியல, நல்லா சாப்பிடுவோம்ல. எவ்வளவு பெரிய ஆஸ்வதிக்கப்பட்டவங்க தெரியுமா நீங்களா? எல்லாருக்கும் சாப்பிட முடியாதுங்க. சிலரால சாப்பிட வைக்கிற ஒரு பலன் கொடுத்திருக்கிறாரு, சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பலன் கொடுத்திருக்கிறாரு. 4 பேரை கையேந்தாத அளவுக்கு உன் கையின் கரைகளை ஆசீர்வதித்து அன்றாடம் அனுகூலப்படுத்தி போஷிக்கிறாரே. ஒவ்வொரு நாளும் நீங்க அப்பாவுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே தான் இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், தலைமுடிக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க வேறயா, காலைல தான் தலை குளிச்சேன், பாத்ரூம்ல பார்த்தா ஒரே முடியா கிடக்குது. பரவாயில்ல தாயி, 50 முடி போனாலும் 5 லட்சம் முடி மண்டை மேல வச்சிருக்கிறாரு. போன 50 முடிக்காக கவலைப்படாத, இருக்கிற 50 லட்சம் முடிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அப்படி சொன்னாதான் போனதும் வரும். போச்சு போச்சுன்னா போச்சு போச்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆச்சி மசாலா இல்லைன்னா சக்தி மசாலா கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த மசாலா எல்லாத்துக்கும் ஒரு நன்மையான விஷயங்களை பார்க்க நீங்க பழகணும் பாருங்களேன். அது தேவனே சொல்லி கொடுக்கிற. என் பிள்ளைகளுக்கு சொல்லு, ஒரு நன்மையும் குறைவுபடல, தேவையெல்லாம் தேவன் பூர்த்தியை சந்திக்கிறார், அற்புதமா நடத்திட்டு இருக்கிறாரு. வாயை திறந்து சொல்ல சொல்லு. குறைவில்ல, குறைவில்ல, குறைவில்ல. அப்பா போஷிக்கிறாரு, அப்பா பாதுகாக்கிறாரு.
இந்த ஜெபம் பண்ணாலே போதும், உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் நிரம்பி வழியும். இந்த ஜெபம் பண்ணாலே போதும், நிம்மதி நிறைவா இருக்கும். இந்த ஜெபமே உன் வாழ்க்கை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அழைத்து கொண்டு செல்லும். ஏன்னா இந்த மக்களுக்குள்ள ஒரு மோசமான ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அதன் பெயர் தான் முறுமுறுப்பு. நல்ல காடையை சாப்பிட்டு கடையா என்னத்த காடை இது, அதுங்களாம் விளங்கவே விளங்காதுங்க. தூதர்கள் உண்ணும் உணவை கொடுக்கிறாராம். என்ன இது? அவன் சொல்றான், இது மன்னா. என்ன மன்னா? மன்னா. ஒரே சலிப்பு, முறுமுறுப்பு. கர்த்தர் சொல்றாரு, இந்த சலிப்போட போனானா கட்டாத வசதியான வீட்டை போய் அடைய மாட்டான். இந்த சலிப்போட முறுமுறுப்போட போனான்னா கானான் தேசத்தை சுதந்திரிக்க மாட்டான். இப்பவே அவனை ஸ்டாப் பண்ணு, அந்த வேர்டை ஸ்டாப் பண்ணி வாயை திறந்து சொல்லு, கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் என் தேவையெல்லாம் அழகாய் சந்தித்து அற்புதமாய் நடத்துகிறார். வாயை திறந்து சொல்லு, சொல்லு, சொல்லு. அல்லேலூயா. சொல்லணும். சொல்லலாமா? சொல்லலாமா? எல்லாரும் அப்படி வலது கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லலாமா? கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. எல்லாத்துக்காக நன்றி செலுத்துங்க. உங்க தலை முடியில இருந்து கால் நகம் வரைக்கும் அல்லேலூயா உடல் உறுப்புகள் அவயவங்களை ஆரோக்கியப்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்தி எங்க தேவையெல்லாம் சந்தித்து, குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்தித்து, எங்கள் வீட்டின் தேவையெல்லாம் சந்தித்து, இன்றைய அளவும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நிறைவாய் தந்து எங்களை போஷித்து பராமரித்து ஆதரித்து அன்பு காட்டி போஷித்து உடுத்துவித்து நடத்தி கொண்டு வருகிற எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி. எங்களுக்கு ஒரு குறைவு நீங்க தரலையே ஆண்டவரே, நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கீங்களே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி சொல்லு மகனே, நன்றி சொல்லு மகளே. வாயை திறந்து அப்பா கிட்ட சொல்லு, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லு, நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறாரே. இப்போ நீ உட்கார்ந்து ஆராதிக்கிறே, உன் இடுப்புல ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறாரே, நன்றி செலுத்து. நிக்க பலன் கொடுத்திருக்கிறாரே, நன்றி செலுத்து. கையை உயர்த்த பலன் கொடுத்திருக்கிறாரே, நன்றி செலுத்து. வாழ்ந்திருப்பதற்கு வேண்டிய பலத்தையும் ஆற்றலையும் சத்துவத்தையும் கொடுத்து இந்த நாள் வரைக்கும் நான் சாகாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பதற்கு இன்றைய நாளிலும் எனக்கு ஜீவனை அருளுகிற தேவாதிபதிக்கு, ஜீவாதிபதிக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, தேவாதி தேவனுக்கு நன்றி, 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 நன்றி. அப்ப சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, குறைவில்லை, குறைவில்லை. அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், பிசாசு சொல்லுவான், குறுக்குல வலிக்கல, குறுக்கு குறுக்குல வலி இருந்தாலும் குறுகாம ஆண்டவர் என்ன நிமிர வச்சிருக்கிறாரே. வலிக்குதுதான், ஆனாலும் நான் குறுகி போகாத அளவுக்கு ஆண்டவர் என்ன பலப்படுத்தி நிக்க வச்சிருக்கிறாரே, உண்ண வச்சிருக்கிறாரே, உழைக்க வச்சிருக்கிறாரே. அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளை எனக்கு சம்பூர்ணமாய் தந்து கொண்டிருக்கிறாரே, நன்றி. அனுதாபத்தை சம்பாதிக்காதீர்களே அன்பு பிள்ளைகளே. பிறருடைய அனுதாபத்தையும் பரிதாபத்தையும் சம்பாதிக்க ஆசைப்படாதீர்கள். 4 பேர் வந்து அப்படியே நான் வந்து விசாரிக்கணும், எப்படி இருக்கீங்க சிஸ்டர், ஐயோ நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டீங்களே அம்மா அப்படின்லாம் யாராச்சும் சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனா உண்மையா பார்க்கறதுக்கு எப்படிதான் இருப்பீங்க? சில நேரத்தில் நூடுல்ஸை விட மோசமா இருப்போம். ஆனாலும் இப்படி அப்படி அப்படி இப்படி ஸ்கெலட்டன் மாதிரி அப்படி எலும்பு கூடு மாதிரி அப்படி இருக்கலாம். ஆனாலும் என்னதான் சொல்லும், எனக்கு என்னங்க குறை, மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்க, நான் ஆராதிக்கிற தேவன் செத்து போலங்க, என் உடம்புல தான் பிரச்சனை. யோபு சொல்றான், உடம்புல தான் பிரச்சனை, என் வாழ்க்கையில தான் பிரச்சனை, ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவுல எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு குறைவே இல்ல, என்னை எவரும் குறைவுபடுத்த முடியாது. நிறைவான வாழ்க்கை துவக்க வாசல். எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, எனக்கு ஒரு குறைவும் இல்லை. நீங்க முதல்ல அதை சொல்லணும் ஒவ்வொரு நாளும். மற்றவங்க பார்த்து கேட்டதுக்கு அப்புறம் சொல்றது இல்லை, நான் நல்லா இருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் உங்களை கேட்டாங்களா அப்படின்னு மனசாட்சி சொல்லும். உன் மனசு, என் மனசுக்கே நான் சொல்றேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், ஆண்டவருடைய இரக்கத்தால நல்லா இருக்கேன், ஆண்டவருடைய தயவால நான் நல்லா இருக்கேன். ஏன்னா அதுதான் உண்மை.
அதை மறுப்பதற்கு பிசாசு 1000 எண்ணங்களை போட்டாலும் அதற்கு எதிராய் சொல்லுங்கள், எங்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை.